என் பேஜில் ரெகுலர் கிளைண்ட்டுன்னு சொல்லி என் பேஜ் ஃபுல்லாமே ரெகுலர் கிளைண்ட்டாக தான் இருக்குது. நான் என்னங்க பண்ணுறது? ஒரு டைம் வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக அவங்க மெஷர்மெண்ட்ஸ் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துறேன். அதனால ரெகுலர் கிளைண்ட் ஒரு டைம் கஸ்டமைஸ் பண்ணி பிடிச்சிருச்சுன்னா மாற்றி அவங்களே கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த கிளைண்ட்டும் அப்படி தான். ஆஷிகான்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட்டு. அவங்க பார்த்திங்கன்னா ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கும் அப்புறம் வந்துட்டு ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ஸ் நிறைய எடுத்து கொடுத்துருந்தாங்க. இவங்களுக்கு நான் முன்னாடி நிறைய ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு எவ்வளோ மீட்ரு சாரீக்கு தனியாக அந்த அனார்கலிக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜெட் ஃபேப்ரிக் பிளாக்ல எடுத்து கொடுத்துட்டு எனக்கு வந்து சாரியில் வந்து இந்த மாதிரி பார்டர் வச்சு வேணும், ஸ்லீவ் பார்ட்லேயும் அந்த பார்டர்லேயும் வந்துட்டு நான் எடுத்து கொடுக்குற காட்டன் ஃபேப்ரிக் வேணும், அதே ஃபேப்ரிக்கை அனார்கலிலையும் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கிளைண்ட் கேட்டுட்டாங்க. பிரின்சஸ் போட்டுட்டு ஒரு ப்ளவுஸ் அண்ட் சாரீ ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அண்ட் அதே மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனார்கலியும் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் கீர்த்தி ஸ்வீரஸ் போட்டிருப்பீங்க கண்டிப்பாக. என் பேஜ்லேயும் இதே மாதிரி இன்னொரு அனார்கலி போட்டிருக்கேன். இது வந்து அதே மாதிரி தான், பட் மெரூன் கலர் ஸ்லீவ்ஸும் பார்டரும் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளைண்ட்டுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸுமே அனார்கலி ரொம்ப நிறைய கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. இவங்க ரெகுலராகவே மோஸ்ட்லி அனார்கலி தான் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து இதில் வந்து பார்டர் எல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்லீவ் ஃபேப்ரிக் கொடுத்து ஷாலில் வந்து பார்டர் கொடுத்து இந்த அனார்கலி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய காட்டன் ஃபேப்ரிக் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாலும் அந்த காட்டன் டாப்ஸில் ஏலைன் டாப்பு, ஸ்ட்ரைட் டாப், அப்புறம் வந்துட்டு சென்டரில் ஓப்பன் வச்சு டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொன்று ஃபேப்ரிக்கும் ஒவ்வொரு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கொடுக்குற மெஷர்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றா வீடியோ கால் மூலியமாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்க பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னா நான் ஒரு வீடியோ சென்ட் பண்ணுவேன். அந்த வீடியோ வச்சு நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட்ஸை கொஞ்சம் ப்ராப்பராக சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துலாம். இந்த கிளைண்ட் அப்படி தான் நம்மளுக்கு ரெகுலராகவே கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஃபிட்டிங்ஸும் செட் ஆகிடுச்சு, மெஷர்மெண்ட்ஸும் எல்லாமே ப்ராப்பராக இருக்கனால ரெகுலராக பேக் டு பேக். இப்போ கூட பாருங்கள், ஒரு பேக் நிறைய கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கொரியர் போட்டிருக்காங்க. நேற்று தான் என் கையில் ரிசீவ் ஆச்சு. ஒவ்வொன்றும் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண